بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. சத்தமா பதில் சொல்லுங்க. خير. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வாராந்த நமது இந்த மார்க்க பயான் ஒன்றுகூடலிலே இன்றைய தலைப்பாக அமலுல் முஸ்லிம் ஃபில் யௌமி வல்லைலா, ஒரு முஸ்லிமின் நாள் என்ற தலைப்பில் முக்கியமான சில வழிகாட்டல்களை குர்ஆன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவிலிருந்து வழிகாட்டலிருந்து நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். அன்புக்குரியவர்களே, ஒரு முஸ்லிமின் ஒரு முஃமினுடைய நாள் என்பது அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்ட நாளாக அமைய வேண்டும். இதைத்தான் நமக்கு இஸ்லாம் வலியுறுத்தி சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடும் பொழுது சூரத்துல் முஃமினூன் 23வது அத்தியாயம் 115வது வசனத்தில் குறிப்பிடுகிறான், அஃபஹஸிபதும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன். அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே ஒரு கேள்வியாக நம்மை பார்த்து கேட்கிறான். அஃபஹஸிபதும், நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா, நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா, அன்னமா ஹலக்னாக்கும் அபஸன், நாம் உங்களை வீணாக படைத்திருக்கிறோம், வீணுக்காக நாம் உங்களை படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? அப்போ உலகத்தில் அல்லாஹ் தஆலா நம்மை படைத்திருக்கிறான். அப்போ ஒவ்வொருவருக்கும் குறிப்பிட்ட தவணை அஜல் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் கிதாபில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவர் அவர் பிறந்திருந்து இவ்வளவு காலம்தான் என்ன செய்வார், உலகத்தில் வாழ்வார், அவருடைய வாழ்க்கை என்பது இவ்வளவுதான் என்று அல்லாஹ்வினால் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அல்லாஹு தஆலா நம்மிடத்தில் கேள்வியாக கேட்கிறான், உங்களை நாம் படைத்தது வீணுக்காகத்தான் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? அப்போ இது முதலாவது கேள்வி. இரண்டாவது என்ன தெரியுமா, வ இன்னக்கும் வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன், நீங்கள் எங்களிடத்திலே மீட்டப்பட மாட்டீர்கள். உலகத்திலே நீங்கள் மரணித்து மறுமையில் நீங்கள் மீட்டப்பட மாட்டீர்கள், எங்களிடத்திலே நீங்கள் திரும்ப வரமாட்டீர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் தஆலா ஒரு கேள்வி கேட்கிறான். அதேபோல் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரத்துல் கியாமா 36வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், அயஹ்சபுல் இன்சானு ஐயுத்ரக சுதா, மனிதன் நினைத்து கொண்டிருக்கிறானா, மனிதன் எண்ணுகிறானா, ஐயுத்ரக சுதா, உலகத்திலே அவன் யுத்ரகன்னு சொன்ன என்ன, வெறுமனே விடப்பட்டான், எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் அவன் வெறுமனே படைக்கப்பட்டு உலகத்திலே அவன் விடப்பட்டிருக்கிறான் என்று நினைத்து கொண்டிருக்கிறானா என்று அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்கிறான். அன்புக்குரியவர்களே, நாளை மறுமையில் நடக்கக்கூடிய முக்கியமான 2 நிகழ்வுகளை அல்லாஹ் தஆலா அதையும் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். பாருங்க, சூரா ஃபாத்திரில் 37வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நரகவாசிகள் நரகத்தில் என்ன செய்வாங்க, கதறி கொண்டிருப்பார்கள், கூச்சலிட்டு கொண்டிருப்பார்கள், நரகத்துடைய வேதனை தாங்க முடியாமல் நரகத்துக்கு பொறுப்பான வானவர்களை அழைத்து கொண்டிருப்பார்கள். அவங்க சொல்லுவாங்களாம், ரப்பனா அஹ்ரிஜினா நாமல் சாலிஹன் கைரல்லதி குன்னா நாமல்,
யா அல்லாஹ் இந்த நரகத்திலிருந்து எங்களை வெளியாக்கிவிடு. இது நரகவாசிகள் சொல்வார்கள். அல்லாஹு தஆலா நமக்கு முன்கூட்டியே அல் குர்ஆனில் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். அப்போ நரகவாசிகள் சொல்லுவாங்களாம், எங்களுடைய இறைவா அஹ்ரிஜினா, எங்களை நீ இந்த நரகத்திலிருந்து வெளியாக்கிவிடு. நாங்கள் உலகத்திலே நமக்கு நீ தந்த தவணை வாழ்க்கையை நாம் வீணடித்து விட்டோம். உனக்கு கட்டுப்படாமல், உனக்கு கட்டுப்பட்டு நடக்காமல், சாலிகான அமல்கள் செய்யாமல் நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாட்களையும் மாதங்களையும் வருடத்தையும் நாம் என்ன செஞ்சிட்டோம், வீணடித்து விட்டு நாம் இன்றைக்கு என்ன செஞ்சுக்கிறோம், அதன் காரணத்தினால் நாம் நரகத்திலே நுழைந்திருக்கிறோம். எங்களுக்கு இந்த நரகத்திலிருந்து விடுதலை தந்து திரும்ப உலகத்துக்கு அனுப்பினால் நாங்கள் விடுபட்ட காலத்தை என்ன செய்வோம், உன்னை திருப்திப்படுத்தக்கூடிய நல்லமல்களின் மூலமாக உனக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து வருகிறோம் என்று சொல்வார்கள். இப்போ இந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தவணை கொடுப்பானா? சொல்லுங்க சொல்லுங்க. அப்போ அல்லாஹு தஆலா பாருங்க, ஒரு கேள்வி கேட்பான். அவலம் நுஅம்மிருக்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர். சூரா ஃபாத்திர் 35வது வசனம், 37 அதாவது 35வது அத்தியாயம் 37வது வசனத்திலே குறிப்பிடுகிறான். அன்புக்குரியவர்கள், இந்த வசனத்தை நம்ம ஒரு தடவை அல்ல பல தடவை நம்ம வாசிக்கணும். இந்த வசனம் சொல்லக்கூடிய விடயத்தை, அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய கருத்தை நாம் அடிக்கடி வாசித்து நம்முடைய உள்ளத்துக்கு இந்த வசனத்தை உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டும். நானும் தான் நீங்களும் தான். அப்போ நரகவாசிகள் இப்படி கெஞ்சும் பொழுது அல்லாஹு தஆலா கேட்பானாம், அவலம் நுஅம்மிருக்கும், மக்களே நாம் உங்களுக்கு அதாவது உலகத்திலே வாழ்க்கையை தரவில்லையா? பல வருடங்கள். நுஅம்மிரன்னு சொன்னால் இப்போ வயசுக்கு என்ன சொல்கிறது, உமர்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த வார்த்தையை தான் அல்லாஹ் சொல்கிறான். அவலம் நுஅம்மிருக்கும், உங்களுக்கு உலகத்திலே குறிப்பிட்ட அஜல் வாழ்க்கையை தரவில்லையா? எந்தளவு காலம் வாழ்க்கை தந்திருக்கும் தெரியுமா? மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர். ஒரு நல்லுணர்வு பெறக்கூடியவன், படிப்பினை பெறக்கூடியவன், படிப்பினை பெரும் அளவுக்கு நாம் தவணையை தந்தோம். அன்புக்குரியவர்களே, அப்படி தவணையை தந்தும் வாழ்க்கையை தந்தும் நீங்கள் என்ன செய்யல, நல்லுணர்வு பெறவில்லை. உலகத்திலே உலகத்தை நினைத்து வாழ்ந்து உணர்ந்தீர்கள், மறுமையை மறந்து விட்டீர்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இப்படி கேள்வி கேட்பான். அதே போன்று உலகத்திலே நல்ல முறையில் நாட்களை, மாதங்களை, வருடங்களை வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நல்லமல்களின் மூலமாக மறுமைக்காக வேண்டி நல்லமல்களை முற்படுத்தி அனுப்பியவர்கள், அவங்க சுவர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா அவர்களை நுழைவிப்பான். சூரத்துல் ஹாக்கா 69வது அத்தியாயம் 24வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அவ சுவர்க்கவாசிகள் சுவர்க்கத்திலே நுழைந்தவுடன் அல்லாஹ் வானவர்கள் சொல்வார்களாம், எப்படி என்று சொன்னால், குலு வஷ்ரபு ஹனீஅன். அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தரணும். எப்படி சொல்லப்படும்? குலு என்று சொன்ன, இந்த சுவர்க்கத்திலே நீங்கள் சாப்பிடுங்கள், சுவர்க்கத்திலே நீங்கள் குசியுங்கள், வஷ்ரபு நீங்கள் அருந்துங்கள், ஹனீஅன். ஹனீஅன் சொன்னால் சந்தோஷமாக, உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது. அதாவது சாப்பிட்டு போகிறோம், பில் வருமா, அந்த கவலை என்ன செய்ய தேவையில்லை. நம்ம இங்கே உலகத்தில் ஒரு ஹோட்டலுக்கு போனோம் என்று சொன்னால், அதாவது சில ஹோட்டல்கள் இருக்கும், நம்ம என்ன செய்வோம், ஒரு தடவையாவது இந்த ஹோட்டலில் போய் என்ன செய்யணும், சாப்பிடணும். தமாமில் இருந்தால் தமாமில் ஒரு தடவையாவது இந்த ஹோட்டலில் போய் சாப்பிடணும். அப்படி சாப்பிட போனாலும் என்ன, சில ஆர்டர் பண்ணி எடுத்தோடனே எவ்வளோ பில் வருமோன்ற ஒரு பயம் இருக்குமா இல்லையா? இன்பமாக சாப்பிட்டாலும் ருசியாக சாப்பிட்டாலும் என்ன ஒரு பயம் இருக்கும், எவ்வளோ பில்லை கூட வந்து எழுதிடுவானோ, தலையில் கட்டிடுவானோ என்ற ஒரு பயம் இருக்கும். ஆனால் சொர்க்கத்தில் அப்போ எனக்கு தேவை, எல்லா வானவர்கள் சொல்வார்கள், குலு வஷ்ரபு ஹனீஅன், சந்தோஷமாக சாப்பிடுங்கள். எப்படி சாப்பிடுங்க? சந்தோஷமாக சாப்பிடுங்கள், சந்தோஷமாக அருந்துங்கள். ஏன் தெரியுமா? அஸ்லஃப்தும் பிமா அஸ்லஃப்தும் ஃபில் ஐயாமில் ஹாலியா. அதாவது உலகத்திலே சென்று போன நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன செஞ்சீங்க தெரியுமா?
உலகத்திலே எனக்கு கட்டுப்பட்டு, அல்லாஹ் சொல்வான், எனக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நல்லமல்களை முற்படுத்தி அனுப்பினீர்கள். உலக நாட்கள் என்ன செய்ய, நீங்க உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் வீணடிக்கவில்லை, பாவங்களில் கழிக்கவில்லை, நன்மைகளை விட்டு தூரமாகவில்லை, எனக்கு கட்டுப்பட்டு என்ன செஞ்சீங்க, அமல்களை அதிகப்படுத்தி முற்படுத்தி அனுப்பிட்டீங்க. அதனால் இன்று நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஹனி அன், சந்தோஷமாக சாப்பிடுங்கள், புசியுங்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ நம்ம இந்த வசனங்களை நாம் ஒரு முன்னுரையாக நாம் நினைவில் கொண்டு, அதாவது ஒரு முஸ்லிமுடைய நாள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இதற்கு நமக்கு மார்க்கம் அழகான முறையில் வழிகாட்டிருக்கிறது. நமக்கு முன்மாதிரி யார் சொல்லுங்க, சொல்லுங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு நிகழ்வும், அவர்களுடைய வாழ்க்கையே நமக்கு உஸ்வத்துன் ஹசனா, அழகான முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அப்போ நம்ம ஒரு நாளை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது சொல்லுங்க, சொல்லுங்க, ஒரு நாளை நம்ம எங்கிருந்து எந்த டைம்லேருந்து ஆரம்பிக்கிறது? அது ஒரு பிரச்சனையா இல்லையா? ஃபஜ்ர்ல இருந்து. இவங்க சொன்னாங்க ஃபஜ்ர்ல இருந்து ஆரம்பிப்போம் என்று சொல்லி. இங்கே சொல்லுங்க, எங்கேருந்து ஆரம்பிப்போம்? மகரிப் இருந்தா சரியா? இது ஒரு என்ன, ஒரு விளக்கமாக நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. நம்ம அந்த பிரச்சனையை பின்னால் முடிப்போம். அதாவது நம்ம அதிகாலை இருந்துன்னு சொன்னால் ஃபஜ்ர்ல இருந்து நாம் என்ன செய்வோம், நாளை ஆரம்பிப்போம். அன்புக்குரியவர்களே, ஒரு முஸ்லிமுடைய நாள் என்பது அவன் அதிகாலையில் எழும்ப வேண்டும். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டிலிருந்து நாம் பெற வேண்டிய முக்கியமான வழிகாட்டலாக இருக்கிறது. ஒவ்வொரு முஸ்லீமும் எப்பொழுது எழும்பணும் சொல்லுங்க? 7 மணிக்கு டியூட்டி என்று சொன்னால் 6:30 மணிக்கா? அல்லது விடுமுறை நாள்னா லீவு நாள் அப்படியே நினைச்ச டைமுக்கு எழும்புற அப்படியா? எல்லா நாளும் நம்ம எழும்பணும் எப்படி? அதாவது அல் இஸ்திகாது முபக்கிரன், ஒவ்வொரு முஸ்லீமும் அதிகாலையில் எழும்ப வேண்டும். ஃபஜ்ருடைய நேரத்தில் அதிகாலையில் எழும்ப வேண்டும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய நாளை நாம் எப்படி ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டல் என்று சொன்னால், சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய செய்தியை பாருங்க. அதாவது இந்த ஹதீஸ ஹுதைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அராத ஐயனாம் கால பிஸ்மில்லா அல்லாஹும்ம அமூத்து வ அஹ்யா வ இதா இஸ்தைகத மின் மனாமிஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது இந்த ஹதீஸுடைய ஆரம்பத்தில் தூங்க சென்றால் என்று வருது. நம்ம ஒரு முஸ்லிமுடைய கடைசி நேரத்தில் இந்த துவாவை பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதஸ்தைகத மின் மனாமிஹி, தூக்கத்திலிருந்து எழுந்தால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க? என்ன துவா? நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச துவா தான் இது. எல்லாம் சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி, சத்தமா சொல்லுங்க. அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். அன்புக்குரியவர்களே, நம்மில் எத்தனை பேர் இந்த துவா ஓதுறோம்? நாம் எழுந்தவுடன், அதாவது நாம் இருக்கக்கூடிய ஆண்களும் தான், பெண்களும் தான், நம்முடைய பிள்ளைகளும் தான், சிறார்களும் தான், எத்தனை பேர் நாம் இந்த துவாவை ஓதுகிறோம்? இது நான் என்னிடத்திலே கேட்க வேண்டிய கேள்வி. நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களிடத்தில் இந்த கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள். நாம் தூக்கத்திலிருந்து எழுந்தவுடன் எழும்பும் பொழுது நாம் இந்த துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பிரார்த்தனையை ஓதி எழும்பினார்களோ அந்த துவாவை நாம் ஓதுகிறோமா? இந்த துவா அன்புக்குரியவர்கள் நிறைய பேர் பாடம் இருக்கும். ஓதி வாரது இல்லையோ எப்படியோ நிறைய பேருக்கு துவா பாடம் இருக்கும். சுப்ஹானல்லாஹ், இந்த துவா சொல்லக்கூடிய அதாவது விளக்கங்கள், அது பொருந்திருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பார்த்து எவ்வளோ படிப்பு நிறைக்கு.
ஒரு மூமினுடைய நாள் என்பது எப்படி ஆரம்பிக்கப்பட வேண்டும், இந்த துவா நமக்கு சொல்லித் தருகிறது. ஒவ்வொரு முஸ்லிமுடைய நாள் என்பது எப்படி ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று இந்த துவாவில் சொல்லப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இதில் 3 பகுதி இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நன்றான கவனத்தில் கொள்ளுங்க. இந்த துவாவில் எத்தனை பகுதி இருக்கு? 3 பகுதியில் இருக்கிறது. யாருக்கு சொல்லும்? நம்ம எவ்வளோ காலமாக இந்த துவா ஓதி வாரோம். இந்த துவா சொல்லக்கூடிய முக்கியமான 3 பகுதிகள் இருக்கிறது. இது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அவன் பருவ வயதை அடைந்ததிலிருந்து அவன் மரணிக்கும் வரைக்கும் இந்த 3 பகுதிகளும் அவசியம். இது இருந்தால்தான், இந்த 3 பகுதிகளும் சீரானால்தான் அவன் நாளை மறுமையில் வெற்றியும் பெற முடியும். யாருக்கு சொல்லும்? சொல்லுங்க, யாருக்கு சொல்லும் இந்த துவா? சுப்ஹானல்லாஹ். நாம் இந்த துவா ஓதி வருகிறோம். வெறுமனே நாம் துவாக்களை, காலை மாலை திக்ர்களை, அதாவது உண்மையில் அந்த அரபு வார்த்தைகள் நபி அவங்க ஓதனத்தை ஓத நமக்கு நன்மை கிடைக்கும். ஆனால் அது சொல்லக்கூடிய விடயங்களும் நம்ம அறிந்து ஓதணும். அப்போ தான் நமக்கு தொடர்ச்சியாக ஓதலாம். அதாவது நமக்கு படிப்பினையும் பெறலாம். அன்புக்குரியவர்களே, முதல் பகுதியை பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னா எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு, அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கு. அப்ப அல்லாஹ்வை புகழக்கூடிய ஒரு பகுதி இருக்கிறது. அப்ப இது இறை சிந்தனை. ஒரு மனிதனுடைய நாள் என்பது 3 சிந்தனைகளை கொண்டு ஆரம்பிக்கப்படணும். இந்த துவா நமக்கு அதை கற்று தருகிறது. ஒரு முஸ்லிமுடைய நாள் என்பது எப்படி? எத்தனை சிந்தனைகள்? 3 சிந்தனைகள். அன்புக்குரியவர்களே, முதல் பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ், அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கு. இது முதலாவது இறை சிந்தனை. இரண்டாவது பாருங்க, அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா. இதில் நாம் என்ன சொல்றோம்? எங்களை மௌத்தாக்கினதன் பின்னால் உயிர் கொடுத்தெழுப்பிய, உயிர் கொடுத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அனைத்து புகழும். இது இரண்டாவது பகுதி. இதில் நபி அவர்கள் சொல்லக்கூடிய வழிகாட்டல் என்ன சொல்லுங்க? மரண சிந்தனை. என்ன சிந்தனை? மரண சிந்தனை. மூன்றாவது என்ன தெரியுமா? வஇலைஹின் நுஷூர், அவன் பக்கமே நம்முடைய மீளுதல் இருக்கிறது. அவன் பக்கமே நாம் என்ன செய்வோம்? மீளுவோம். இது என்ன சிந்தனை சொல்லுங்க? மறுமை சிந்தனை. சுப்ஹானல்லாஹ். நம்ம எத்தனை வருடமாக இந்த துவா பாடமாகி, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வஇலைஹின் நுஷூர். அன்புக்குரியவர்களே, இந்த சிந்தனைகள் நமக்கு வந்திருக்கா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை நமக்கு அதற்காக வேண்டி தான் கற்றுத்தராங்க. வெறுமனே இந்த வார்த்தைகளை மட்டும் என்ன பாடமாக்கி ஓதுறதுக்கல்ல. இந்த துவா சொல்லக்கூடிய தாற்பயங்கள், அது சொல்லக்கூடிய அந்த உண்மைகள் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதியணும். அப்பதான் ஒரு முஸ்லிமுடைய அந்த நாள் என்பது எப்படி இருக்கு சொல்லுங்க? அல்லாஹ்வுக்கு பொருத்தமான நாளாக அமையும். அன்புக்குரியவர்களே, அதான் அறிஞர்கள் சொல்கிறார்கள், முதலாவது அல்ஹம்துலில்லாஹ், நாம் அல்லாஹ்வை புகழ வேண்டும். அப்ப நம்முடைய நாள் என்பது அல்லாஹ்வை புகழ்ந்து இறை சிந்தனையுடன் மரணத்தை நினைத்தவர்களாக, மறுமையை நாம் நினைத்தவர்களாக நம்முடைய நாளை நாம் என்ன செய்யணும்? ஆரம்பிக்க வேண்டும். அதே போன்று திருமிதில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஃபஇதஸ்தைகத அஹதுக்கும் ஃபல்யகுல். நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உங்களில் ஒருவர் எழுந்தால், அதிகாலையில் அவர் எழுந்தார் என்று சொன்னால் அவர் சொல்லட்டும், அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி ஃபீ ஜஸதி வரத்த அலைய ரூஹி வஅதினலி பிதிக்ரிஹி. அல்ஹம்துலில்லாஹ், அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கு. அல்லது அவன்தான் ஆஃபானி ஃபீ ஜஸதி. நாம் எழுந்து என்ன செய்கிறோம்? தொழுகைக்காக வேண்டி போகிறோம். அதற்கு பின்னால் நம்முடைய உழைப்புக்காக வேண்டி போகிறோம். நம்முடைய தேவைகளுக்காக நடந்து செல்கிறோம். நம்ம வேலைகள்லாம் செய்கிறோம். பெண்களும் வீட்டில் வேலை செஞ்சு கொண்டு இருப்பாங்க. அப்போ அதிகாலை எழுந்து, அப்போ நம்முடைய கால்கள் அசைகிறது, கைகள் அசைகிறது, கண்கள் பார்க்கிறது. நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளும் என்ன செய்யுது சொல்லுங்க? வேலை செய்கிறது.
அல்லாஹு தாலா ஆஃபியத்தை தராவிட்டால், அல்லாஹு தாலா நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை தராவிட்டால் வேலை செய்யுமா? இல்லை. நம்ம அதனால நம்ம என்ன செய்வோம்? ஆரம்பத்தில் யாரை புகழன்னு சொல்லுங்க? அல்லாஹ்வை புகழ வேண்டும். அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி ஃபீ ஜஸதி, என்னுடைய உடலில் ஆரோக்கியத்தை எனக்கு தந்த அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும். வரத்த அலைய ரூஹி, அவன்தான் என்னுடைய ரூஹை திரும்ப மீட்டு தந்தான். ஏன்? அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்வது போன்று ஒருவர் தூக்கத்துக்கு சென்றால் அவர் என்ன செய்கிறாரு? மரணிக்கிறார். அவர் அல்லாஹ் சொல்கிறான், நாம் யாரை அந்த தூக்கத்திலே மரணிக்க செய்வோமோ நாடுவோ அவர்கள் மரணித்து விடுவார்கள். யாருக்கு அஜலை திரும்ப கொடுத்து நாம் உயிர்ப்பிக்க நாடுகிறோமோ அவர்களுக்கு திரும்ப என்ன செய்கிறோம்? அவருடைய ரூஹை மீட்டுகிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, அப்போ வரத்த அலைய ரூஹி, என்னுடைய ரூஹி அல்லாஹு தஆலா திரும்ப தந்தான். வஅதினலி பிதிக்ரிஹி, அவனை நினைப்பதற்கு அவன்தான் எனக்கு அனுமதி அளித்தான். அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இல்லாமல், அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல், அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் அவனை நமக்கு என்ன செய்ய முடியாது? நினைக்க முடியாது. அன்புக்குரியவர்களே, அப்போ நம்ம இந்த துஆல பெறக்கூடிய முக்கியமான படிப்பினை என்ன சொல்லுங்க? 3 படிப்பினை சொல்லுங்கன்னா, முதலாவது என்ன சிந்தனை? அல்லாஹ்வை புகழக்கூடிய இறை சிந்தனை. இரண்டாவது மரணத்தை பற்றிய சிந்தனை. மூன்றாவது என்ன? மறுமையை பற்றிய சிந்தனை. அன்புக்குரியவர்களே, ஒரு முஸ்லிம், ஆண்களும் தான் பெண்களும் தான், அன்றைய நாளை இந்த 3 சிந்தனைகளுடன் ஆரம்பித்தால், இந்த 3 சிந்தனைகளுடன் அவன் ஆரம்பித்தால் அவனுக்கு அல்லாஹ்வை வணங்குவது எப்படி இருக்கும் சொல்லுங்க? இலகுவாக இருக்கும். அதே போன்று அவன் பாவங்களை விட்டு தூரமாகுவதற்கு இது வழிவகுக்கும். ஏன்னா நம்ம அல்லாஹ்வை நினைத்திருக்கிறோம், மரணத்தை பற்றி நமக்கு ஞாபகம் வருது, மறுமையை நம்ம நினைத்து பார்க்கிறோம் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, நமக்கு என்ன சொல்லுங்க? அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதற்கு என்ன ஒரு அச்சம் வருமா இல்லையா? நம்ம தொழிலுக்கு போனாலும் வெளியே போனாலும் ஹராம்கள் செய்வதற்கு, பாவங்கள் ஈடுபடுவதற்கு நமக்கு என்ன ஒரு அச்சம் ஏற்படும். ஒரு மூமினுக்கு அல்லாஹ் தஆலா அப்படியான அச்சத்தை ஏற்படுத்துவான். அதாவது நம்முடைய நஃப்ஸோ அல்லது ஷைத்தானோ நம்மை நன்மைகளை விட்டு தூரமாக்கும் பொழுது நமக்கு ஒரு அச்சம் ஏற்படும். அன்புக்குரியவர்களே, நம்ம உலகத்தில் பார்த்தோம்னு சொன்னால், அதாவது நம்ம அரசு அலுவலகங்களை பார்ப்போம், அரசு ஆஃபீஸுகள், பாடசாலைகள், இது உலகத்தில் பொதுவான நம்ம நடைமுறையை பார்த்தோம்னு சொன்னால், அதிகாலையில் என்ன செய்வாங்க? அதிகாலையில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் தேசிய கீதம் போடுவாங்களா இல்லையா? அது ஒரு வளமை இருக்கு. ஹாஸ்பிட்டலில் கூட என்ன செய்யணும்? அதிகாலையில் என்ன செஞ்சிருவாங்க? தேசிய கீதத்தை போட்டுருவாங்க. இந்தியாவில் அப்படி இருக்குமென்னு நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இது போடுறதுக்குரிய காரணம் அவங்க என்ன சொல்றது? எதற்காக வேண்டிய ஒரு வேலை ஆரம்பிக்கும் பொழுது தேசிய கீதம் போட்டுருவாங்க சொல்லுங்க? நான் இது கூடும் கூடாது அந்த விஷயத்துக்கு போகல. இதில் ஒரு முக்கியமான இதோட சம்பந்தப்படுத்த ஒரு விஷயம் இருக்குது, நான் அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். எதற்காக வேண்டி? யாரும் சொல்லலும். அப்போ ஒவ்வொருவரும் அவருடைய அன்றைய நாளை ஆரம்பிக்கும் பொழுது என்ன பற்று வரணும்? அந்த தேசப்பற்றுடைய உணர்வை ஏற்படுத்துவதற்காக. நம்ம பார்க்குறோம், ஒரு ஸ்கூலோ அல்லது பாடசாலையோ அரசாங்க அலுவலகங்களோ ஹாஸ்பிட்டலோ காலையில் தேசிய கீதத்தை போட்டுருவாங்க. அப்படி வரக்கூடியவர்கள் சில பேர் வந்து சேர அவங்களும் என்ன செய்வாங்க? நின்று மரியாதை செலுத்துவாங்களா இல்லையா? இது உலக வளமையை பார்க்குறோம். அதுக்கு போகிற என்ன செய்வாங்க? தேசப்பட்டால் அதுக்கு போகிற மறந்துடுமா? அதுக்கு போகிற அவங்களோட வேலையை காண்பிப்பாங்க. அன்புக்குரியவர்களே, நான் ஏன் சொல்ல வேணும், இப்படி நாம் இருக்கக்கூடாது. ஆரம்பத்தில் அதிகாலையில் ஒரு முஸ்லீம் எழுந்து அல்ஹம்துலில்லாஹ் என்ற அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு, மரணத்தையும் நாம் நினைத்து விட்டு, மறுமையை நாம் நினைத்து விட்டு என்ன செய்யக்கூடாது? நம்முடைய அடுத்த நாட்கள் முழுமையாக அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடாது. அல்லாஹ் என்ன செய்யக்கூடாது? மறந்து வாழக்கூடாது. மரணத்தை மறந்து மனிதன் வாழக்கூடாது. மறுமையை மறந்தவனாக வாழக்கூடாது. அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டல் இருந்து நாம் பார்க்கும் பொழுது, ஒரு முஸ்லிமுடைய நாளிலே, அதாவது சஹீல் புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தி தான் இது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாகிது ஷைத்தானு அலா காஃபியத்தி ரஅசி அஹதிக்கும் இதா ஹுவ நாம் ஸலாஸ உகதின். இந்த செய்தி நாம் அதிகமாக கேட்டிருக்கிறோம். இந்த ஹதீஸும் அதிகமாக கேட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் தான். அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, உங்கள் ஒருவர் தூக்கத்துக்கு சென்று விட்டால் அவருடைய தலையிலே ஷைத்தான் எத்தனை முடிச்சுகளை போடுறான்? 3 முடிச்சுகளை போடுகிறான். யத்ரிபு குல்ல உக்குதத்தின், 3 முடிச்சுகளை மட்டும் போடுறது மட்டுமில்லை அவன் வேலை, ஒவ்வொரு முடிச்சிலையும் பலமாக அடிக்கிறான். ஸ்ட்ராங்காக என்ன செய்கிறான்? அவன் அடிக்கிறான். எப்படி தெரியுமா? அலைக்க லைலுன் தவீல் ஃபர்குத், உனக்கு எப்படி இரவு இருக்கிறது? நீளமான இரவு இருக்கிறது, நன்றாக தூங்கு. இதான் ஷைத்தான் ஒவ்வொரு முடிச்சிலும் அவன் அடிக்கக்கூடிய விஷயம். அன்புக்குரியவர்களே, சரி, இந்த முடிச்சுகள் அவிழ்க்கணுமா இல்லையா? இந்த முடிச்சுகளை நம்ம என்ன செய்யணும்? இது உண்மையிலே நடக்கக்கூடிய விஷயமா இல்லையா? இது நபி ஸல்லல்லாஹுடைய செய்தி, இது வஹியுடைய செய்தி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஃபஇனிஸ்தைகத ஃபதக்கரல்லாஹ், ஒருவர் எழுந்து அல்லாஹ்வை நினைவு கூறுகிறார். அல்லாஹ்வை நினைத்தால், அதாவது காலை திக்ருகளை நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம், அந்த துவா அதை ஓதுகிறார். இன்ஹல்லத், சொல்லுங்க, உக்குதத்துன், ஒரு முடிச்சு அவிழ்ந்து விடும். அப்போ நம்ம எழுந்து காலை துவா ஓதுனோம் என்று சொன்ன என்ன செஞ்சிடும்? ஒரு முடிச்சு அவிழ்ந்து விடும். ஃபஇன் தவல்லஅ, வுது செய்தால், முகம் கழினால் அல்ல, எப்படி வருது? வுது செய்தால் இரண்டாவது முடிச்சும் அவிழ்ந்து விடும். ஃபஇன் ஸல்லா, அவன் தொழுதால், கடைசி இரவுடைய கடைசி பேல தஹஜ்ஜுத் தொழலாம், வித்ரு தொழலாம், அல்லது ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து தொழலாம், அல்லது ஃபஜ்ருடைய தொழுகையை தொழலாம். தொழுதால் என்ன செய்யும்? எத்தனாவது முடிச்சு? 3 முடிச்சுகளும் அவிழ்ந்துவிடும். ஃபஅஸ்பஹ நஷீதன் தய்யிபன் நஃப்ஸ். அன்புக்குரியவர்கள், நபி அவங்க சொன்னாங்க 2 முக்கியமான விடயங்களை சொல்றாங்க. அவன் காலையில் எப்படி ஆகிறான் தெரியுமா? நஷீதன் சொன்ன எப்படி? உற்சாகமானவனாக. தய்யிபன் நஃப்ஸ் சொன்ன ஒரு மனம் சந்தோஷமானவனாக அவன் மாறுகிறான். இது உண்மையிலே இந்த நஷாத் என்பது, இந்த தய்யிபுன் நஃப்ஸ் என்பது அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு அருள். நம்ம அதாவது உற்சாகமாக இருக்கிறோம். சில பேர் பஜ்ரே தொழாம, இறை நினைவில்லாமல் நம்முடைய பார்வையில் அவன் நஷாத்தாக இருக்க, இது உண்மை நஷாத் அல்ல. இந்த நஷாத் என்பது யாரு? அல்லாஹ் மூமின்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உற்சாகத்தை அல்லாஹ் சொல்கிறான். நபி அவங்க சொல்றாங்க, மன சந்தோஷம் என்று சொன்னால் மன நிம்மதி, மனராகத் என்பது இது இறை இந்த வழிகாட்டல்களை பேணி நடப்பவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட், அருள். வ இல்லா அஸ்பஹ ஹபீஸன் நஃப்ஸி கஸ்லான். நபி சொல்றாங்க, ஒருவர் என்ன செய்யல? அவர் இந்த 3 விஷயத்தையும் செய்யல. அப்போ அவருக்கு திக்ரும் இல்லை, அடுத்தது இல்லை வுது செய்யவும் இல்லை, எப்படி தொழுகையும் இல்லை. அவர் அன்றாடம் எழுதுமாறு எப்படி எப்போ எழும்புறாரோ, சில டியூட்டி போகிறதுக்கு எழும்புவாங்க, அல்லது ஒவ்வொரு உலக காரியங்களுக்கு என்ன செய்வாங்க, ஒருத்தர் எழும்பி ஆகணுமே இல்லையா? ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எழும்புவாங்க, காலேஜுக்கு போகிறதுக்கு எழும்புவாங்க, ஒவ்வொருத்தர் அவங்க டியூட்டிக்கு எழும்புவாங்க. அப்போ சுபஹு தொழாமல், திக்ரில் இல்லாமல், இந்த வழிகாட்டல் இல்லாமல் ஒருத்தர் எழுப்பினார் என்று சொன்னால் அஸ்பஹ ஹபீஸன் நஃப்ஸ் கஸ்லான், சோம்பேறியாக இருப்பார். ஹபீஸன் நஃப்ஸ், அவரோட நஃப்ஸ் எப்படி இருக்கு? ஒரு ஒரு அழுக்கு நிறைந்த ஒரு மோசமான ஒரு ஆன்மாவாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, நம்ம உண்மையிலே ஒரு மூமின் இந்த உணர்வை அவன் அதாவது அவன் உணர்வான். அதாவது யார் சரி ஃபஜ்ர் மிஸ் ஆயிட்டா நம்ம உணர்வோமா இல்லையா? இதை சொல்லுங்க. நமக்கு ஃபஜ்ர் தவறிட்டேன்னு சொன்னா, ஃபஜ்ர் தொழலன்னு சொன்னா அன்றைய நாளே எப்படி இருக்கும்? ஒரு ஒரு என்ன தருத்திரியம் பிடிச்ச ஒரு நாடு அப்படி நம்ம அப்படி இருக்கும். அத்தனை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது யாருக்கு உணர்வு சொல்லுங்க? தொழுகையில் பேணுதல்லாதவர்கள், திக்ரில் இறை சிந்தனையில் பேணுதல்லாதவர்கள், மார்க்கத்தில் அவங்களுக்கு இது விளங்காது. யாரெல்லாம் சரியான முறையிலே தொழுகையை பேணக்கூடியவர்களாக இருப்பார்களோ அவர்களுக்கு எப்பொழுதாவது தவறினால் இதை உணர்ந்து கொள்வார்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ இந்த ஹதீஸில் நம்ம பார்க்குறோம் 3 முடிச்சுகள் நபி அவங்க சொல்கிறாங்க இல்லையா? முதலாவது முடிச்சு எதன் போல் அவிலும் சொல்லுங்க?
காலையில் நாம் நினைவு கூர்ந்தால் காலை துவாக்கள் நாம் ஓதினார். ரெண்டாவது என்ன சொல்லுங்க, வுது செய்தால். இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். அதாவது அன்புக்குரியவர்களே, நம்ம காலையில் எழுந்து வுது செய்யாமல் ஃபஜ்ர் தொழாமல் இந்த அதாவது நஷீத் என்பது தய்யிபன் நஃப்ஸ் என்பது இந்த பொலிப் என்பது நான் முகம் கழுவதனால் வராது. ஒருத்தர் ஃபஜ்ர் தொழல, அப்போ அவர் வுது செஞ்சிக்கவே மாட்டார். ஃபஜ்ர் தொழாட்டு என்ன செய்ய மாட்டார், வுது செய்ய மாட்டார். இப்போ காலையில் அவர் டியூட்டிக்கு போகிறதுக்கோ ஸ்கூல் போகிறதுக்கோ காலேஜ் போகிறதுக்கோ அல்லது அவரோட உலக காரியங்கள் செய்யும் பொழுது நல்லா முகம் கழுவுறாரு, குளிக்கிறாரு, மேக்கப் பவுடரெல்லாம் கூட பெண்கள் போடுறாங்க. ஆனால் உண்மையிலே இந்த நபி அவங்க சொல்லக்கூடிய ஷைத்தானுடைய முடிச்சுகள் அவிழுமா? நான் முகம் கழுவுறதான என்ன செய்யாது, ஷைத்தானுடைய முடிச்சு அவளாது. நம்ம வுலு செய்து தொழுதால்தான் இந்த முடிச்சு என்ன செய்யும், அவிழும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அடுத்தது பாருங்க, சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி இது. ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கான இதா ஸல்லல் ஃபஜ்ர ஜலஸ ஃபி முஸல்லாஹு ஹத்தா ததுலு அஷ்-ஷம்ஸு என்று சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுதை தொழுதுவிட்டால் என்ன செய்வாங்களாம், அவர்கள் தொழுத இடத்திலே உட்கார்ந்திருப்பார்கள். உட்கார்ந்து என்ன செய்வாங்க, திக்ரில் ஈடுபடுவாங்க. அதுக்காரு சபாக இருக்கிறது, அதில் என்ன செய்வாங்க, ஈடுபடுவார்கள். இதுவரைக்கும் ஹத்தா ததுலு அஷ்-ஷம்ஸ் சொன்னால் சூரியன் உதயமாகும் வரைக்கும். இது நபியருடைய ஒரு நாளுடைய ஆரம்பத்துடைய அவர்களுடைய ஒரு முன்மாதிரி, நமக்கு ஒரு வழிகாட்டல். அதே போன்று பாருங்க, சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய இன்னும் ஒரு செய்தியை பாருங்க. அதாவது இது ஜாபிர் இப்னு சமுரா அவங்க சொல்றாங்க, அவங்கள்ட்ட வந்து சிமாக் இப்னு ஹர்ப் என்று சொல்லக்கூடிய தாபி அவங்க கேட்குறாங்க, அகுன்த துஜாலிசு ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அதாவது காலை நேரத்தில் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் உட்கார்ந்திருக்கிறீர்களா, அவங்களோட நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க, சேர்ந்திருந்திருக்கிறீர்களா என்று கேட்குறாங்க. அவங்க சொன்னாங்க, நாம் கசீரன், அதிகமான நாட்கள் நாம் என்ன செஞ்சுக்கிறோம், ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் நபி அவர்கள் உட்கார்ந்திருந்திருக்கிறோம். அவங்க சொன்னால் கானலா யகூமு மின் முஸல்லாஹு அல்லதி யுஸல்லி ஃபீஹி சுபஹ, அவங்க எந்த இடத்துல சுபஹு தொழுதார்களோ அந்த இடத்துட்டு என்ன செய்ய மாட்டாங்க, எழும்ப மாட்டாங்க என்று சொல்கிறாங்க. ஹத்தா தத்துலு அஷ்-ஷம்ஸ், சூரியன் உதயமாகும் வரைக்கும். அன்புக்குரிய ஃபைதா தொலஅத்தி ஷம்சு, சூரியன் உதயமானால் காம என்ன செஞ்சிருவாங்களாம், அந்த இடத்துலேருந்து முஸல்லாலேருந்து எழுந்து சென்று விடுவார்கள். அவங்க சொல்லுவாங்க, வக்கானு யதஹத்தஸூன், அவன் நபி அவர்கள் நபி தோழர்களும் பேசிக் கொண்டிருப்பார்களாம். ஃபயாஹுதூன், பேசிக் கொண்டிருப்பார்கள். இதில் வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, ஃபஜ்ர் தொழுதத்திலிருந்து சூரியன் உதயமாக நபி அவங்க சஹாபாங்க பேசித்தான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. என்ன செஞ்சிருப்பாங்க, காலை நேர தொழுகைக்கு பின்னால் ஓதக்கூடிய அவுராதுகள் ஓதிருப்பார்கள். நம்ம இன்னும் சில ஹதீஸில் பார்க்குறோமா இல்லையா, அதே போன்று காலை நேர அதுக்காரர்களை ஓதிருப்பார்கள். அதே போன்று வக்கானு யதஹத்தஸூன், நபி அவர்கள் சஹாபாக்களும் பேசியும் கொண்டிருந்தார்கள். ஃபயாஹுதூன ஃபி அம்ரில் ஜாஹிலியா, ஜாஹிலியா காலத்தில் நடந்த முக்கியமான சில விடயங்களை அவங்க என்ன செய்வாங்க, எடுத்து பேசுவார்கள். அதே ஃபயத்ஹகூன், சஹாபாக்கள் என்ன செய்வாங்களாம், சிரிப்பார்கள். அந்த ஜாஹிலியா காலத்தில் நடந்த விஷயங்களை பேசி என்ன செய்வாங்க, சிரிப்பார்கள். வயத்தபஸ்ஸம், நபி அவர்களும் புன்னகைப்பார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அதனால் நம்ம நினைக்கக்கூடாது ஃபஜ்ர் தொழுதுட்டா பள்ளியிலிருந்தோ வெளியே வராந்திருந்தோ சூரியனுக்காக அடுத்த ஊர்வலாக பேசி நம்ம நினைக்கக்கூடாது. அடுத்தவர்கள் பற்றி புறம் பேசுகிறது, அடுத்தவர்களுடைய குறைகளை பற்றி பேசுகிறது. நம்ம தொழுதுட்டு சில பேரை பார்த்து நம்ம ஊர்களையும் பார்ப்போம், தொழுதொன்னே என்ன செய்கிறது, அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்கிறதுக்கு முன்னாடியே பார்க்குறது, வலதில் யார் வந்தா எவன் தூங்குறானா, இடத்துல வந்து பார்க்குறது. அதோட என்ன செய்யும், ஒரு 10 பேரை லிஸ்ட் வந்துடும் உள்ளத்தில். அதுக்கு பின்னாடி என்ன செய்கிறது,
குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் செஞ்சு பேசிட்டு இருக்கிறது. இது அடுத்தது புறம் பேசுகிறதோ என்ன பாவங்களை பற்றி பேசுகிறதோ அல்ல, அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. அன்புக்குரியவர்களே, இன்றைய அமர்வது இறுதியாக நம்ம இன்ஷா அல்லாஹ் இது தொடராக போகும். இந்த பயானுடைய தலைப்பு, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை நேரத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது, இது அபூதாவுதில் வரக்கூடிய செய்தி. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹல அலைய, நபி அவர்கள் என்னிடத்திலே வந்தால், இது காலை நேரத்தில். அப்போ நபி அவர்கள் முசல்லால இருப்பாங்க. எது வரைக்கும் சொல்லுங்க? சூரியன் உதயம். அதுக்கு பின்னாடி லுஹாவுடைய நேரத்தில் எங்கே வருவாங்க? வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்து பாருங்க கேட்பா. அது வரைக்கும் நம்ம நபி அவர்கள் எதுவும் கொடுத்திருக்க மாட்டார்கள், எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டார்கள். நம்ம இன்றைக்கு என்ன ஃபஜ்ர் தொழுதொன்னே என்ன நிறைய டீ கடை இருக்கா இல்லையா? அவன் நபியாக வீட்டுக்கு வந்து கேட்பாங்களா, ஹல் இந்தக்கும் தஆம். ஆயிஷா நாயிட்ட கேட்பாங்க, வீட்டில் வந்து வீட்டில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கா? பாருங்க சுப்ஹானல்லாஹ், நபியோட வீட்டை பாருங்க. நாம் இந்த கேள்வி என்ன செய்ய மாட்டோம். எங்களுக்கு தெரியும் என்ன, பெரும்பாலும் அது சாப்பிடாம படுக்க வேறு விஷயம். காலையில் வந்து சாப்பிட்றது சாப்பிடாமல் படுக்கிறது. நான் பெரும்பாலும் இருந்துட்டு தான் என்ன செய்யும், நம்முடைய சோம்பல் காரணமாக அல்ல தூக்கத்தை கொஞ்சம் தூங்கி எழும்புறதுக்கு நம்ம சாப்பிடாமல் குடிக்காமல் படுக்கிறது. அப்போ நபியும் அதை கேட்பாங்க, ஹல் இந்தக்கும் தாம், ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கா? ஃபைதா குல்னா லா. பாருங்க ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, நாம் இல்லை என்றால் வீட்டில் எதுவும் சாப்பிட்றதுக்கு இல்லாட்டி நம்ம இல்லைன்னு சொல்லுவோம். நபி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இன்னி சாயிம், நான் இன்று எப்படி இருக்கிறேன், நோன்பு வைக்கிறேன், நோன்பாளியாக இருந்தேன். அப்போ அந்த நீயத்து வச்சுக்குவாங்க. இது உஃபரியான நோம்புக்கு, சுன்னத்தான நோம்புக்கு என்ன செய்யலாம், அதாவது ஃபஜ்ருடைய அதானுக்கு பின்னால் நம்ம ஏதாவது சாப்பிடாம குடிக்காமல் இருந்தால் என்ன செய்யலாம், நோம்புக்கு நியத்து வைத்துக் கொள்ளலாம். அன்புக்குரியவர்களே, இதே ஹதீஸில் இன்னும் ஒரு அறிவிப்பு மேலதான் வருது. இதே போனது நபியாக ஒரு தடவை வந்தாங்க, எங்கள்கிட்ட கேட்டாங்க சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கிறதா? நாம் அந்த நேரத்தில் சொன்னோம், உஹுதியலனா ஹைசுன், அல்லாஹ்வின் தூதரே, ஹைஸ் என்ற ஒரு உணவு நமக்கு ஹதியாக தரப்பட்டிருக்கிறது. ஹைஸ்ன்னு சொன்னால் என்ன, அதாவது கோதுமையோடு சேர்த்து நெய்யும் சேர்த்து சமைக்கப்பட்ட ஒரு உணவு, நமக்கு ரொட்டின்னு கூட சொல்லலாம். அப்போ நபியோட மனைவிமார் சொல்கிறாங்க, ஹைஸ் என்று சொல்லக்கூடிய உணவு நமக்கு ஹதியாவாக கிடைத்திருக்கிறது. நபியாக என்ன சொன்னாங்க தெரியுமா? ஃபக்கால் அத்னீஹி, அதை கிட்ட கொண்டு வாங்க, சாப்பிட்றதுக்கு எடுத்துடுவாங்க. அன்புக்குரியவர்களே, அப்போ நபி அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவர்கள் சொல்கிறார்கள் ராவி, அதாவது தல்ஹாரெலாம் வந்து இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. நபி அவர்கள் ஏதும் இல்லாட்டி என்ன செய்வாங்க, நோன்போட நியத்தோட வந்தாங்க. அப்போ நோன்புக்கு என்ன செஞ்சுட்டாங்க, நியத்து வைத்தான் இருந்தார்கள். இந்த சாப்பாட்டை கொடுத்தோன்னு என்ன செஞ்சாங்க, ஃபஅஃப்தர, அவர்கள் நோன்பு இருக்கக்கூடிய அந்த நியத்தை மாற்றி அவர்கள் அந்த காலை உணவை எடுத்துக்கொண்டார்கள் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, எனவே அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டல், ஒரு முஸ்லீமுடைய நாள் இப்படித்தான் இருக்க வேண்டும். ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் நம்ம நினைக்கக்கூடாது மூன்றாவது நபர் இல்லை, நான் நினைக்கிறோம் என்ன, என்னுடைய நாள் இப்படித்தான் ஆரம்பமாகணும். அதே போல் அன்புக்குரியவர்களே, இங்கு இருக்கக்கூடிய நாமும் தான், பெண்களும் தான், இந்த பயானை கேட்கக்கூடியவர்களும் தான், நம்முடைய ஒரு நாள் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழிகாட்டல் எப்படி இருந்ததோ, நபி அவர்கள் ஒரு நாளை எப்படி ஆரம்பித்து எப்படி கழித்தார்களோ அப்படி நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்கள், இதனுடைய தொடர்ச்சி இன்னும் இருக்கிறது, அடுத்த வாரங்கள் நாம் பார்த்துக்கொள்வோம் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.